Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கனடாலே ரொம்ப ஃபேமஸான ஷாப்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலான்னு தாங்க கிளம்பிட்டோம். எங்களுக்கு இது ஈஸ்டர் லாங் வீக்கெண்டு, ஸ்ப்ரிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு நல்ல சன்னி டே அப்படிங்கிறதுனால ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். இந்த ஷாப் அல்பர்ட்டா ப்ராவின்ஸில் கேல்கரியிலேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள காக்ரேன் சிட்டியில் இருக்குது. இந்த சிட்டியோட டவுன் டவுன் ஒரு ஹிஸ்டாரிக் டவுன் டவுன். இங்கே நிறைய பழைய பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஹோட்டல் கூட 1904 கட்டினது. இங்கே பழமையை விரும்புகிறவங்க இந்த சிட்டியை பார்க்க அதிகம் பேர் வருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கூட நிறைய பைக் ரைடர்ஸு. இந்த ஹோட்டலை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு சில விண்டேஜ் கார்ஸ் எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சாப்பிட வந்த ஐஸ்கிரீம் ஷாப் கூட இருந்துச்சு. நம்ம சாப்பிட வந்தது ஐஸ்கிரீம்னாலும் இங்கே இந்த பைக்கு இந்த கார்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதை நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பைக்ஸ்லாம். அப்புறம் ஒரு விண்டேஜ் கார் ஒரு ரெட் கலரில் இருந்தது, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஷாப்புக்கு இப்போ தாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நார்மலாக இந்த ஷாப் அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸாக ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அங்கே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஷாப்பில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தாங்க அந்த ஷாப்புக்குள்ளே போக முடிஞ்சிச்சு. மினிமம் 45 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல்லாக கூட்டவங்க, ஃபுல் க்யூ இருந்துச்சு. இந்த க்யூவை பார்த்தோன்னே அந்த ஐஸ்கிரீமில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் அங்கே நின்றுட்டோம். அப்படி அந்த மீன்வாயில் அந்த 45 மினிட்ஸ் நாங்கள் நிற்கும் போது தான் இந்த பைக்ஸு கார் எல்லாமே நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. இது மட்டும் கூட்டம் இல்லைங்க, அந்த சைடுமே ஃபுல்லாக அந்த எண்டு வரையிலுமே க்யூவில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இந்த க்யூவில் நின்று போகிறதுக்கு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour கிட்ட ஆச்சுங்க. இந்த ஷாப்புக்கு வேற எங்கேயுமே பிரான்ச் கிடையாது. இந்த ஷாப் 1948லேருந்து இதே பிளேஸில் தான் இருக்குது. 1 hour வெயிட் பண்ணி இந்த ஐஸ்கிரீம் வாங்கினது நல்ல ஒர்த்து தாங்க. டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட் இருந்தது. அங்கே ஷாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸில் இருந்தது. இப்போ பால் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னால் அவங்க தேங்காய் பாலை யூஸ் பண்ணி கூட அங்கே ஐஸ்கிரீம் செஞ்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதுதான் இங்கே ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நாங்கள் வாங்கினது. இந்த ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே இருக்கிற டவுன் டவுனையும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே டவுன் டவுனை சுற்றி நிறைய பிக்னிக் ஸ்பாட்டு, கிட்ஸுக்கு பார்க்கு எல்லாமே நிறைய இருந்தது. டவுன் டவுனை சுற்றி பார்த்துட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்க ரிவர் ஃப்ரண்ட் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே கிட்ஸ் நிறைய என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேசஸ் இருந்தது. கிட்ஸுக்கு பார்க்கு கூட இருந்தது. அப்புறம் இந்த ரிவரை ஒட்டி கிட்ஸ் நிறைய விளையாடுறதுக்கு பிளேஸ் இருந்தது. ரொம்ப நேரம் அங்கே குழந்தைங்களோட அந்த தண்ணியில் விளையாண்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள், இணைந்தே பயணிப்போம்.